விக்கிரவாண்டியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் 22ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் வாக்காளர்கள் விடுபட்டு விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி கிளைச் செயலாளர்கள் மற்றும் BL2 நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி SIR பணிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தேனி அருகே வீரவாண்டியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்ன சபாபதி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி, வீரவாண்டி திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ், திமுக மாவட்ட துணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் தெய்வேந்திரன் உள்ளிட்ட கிளைச் செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றன வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தமிழகத்தில் ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் தேனி மாவட்டம் வீரவாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வாக்காளர்கள் எந்த வகையிலும் விடுபட்டு விடக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கிளை செயலாளர், வார்டு செயலாளர், பூத் கமிட்டி நிர்வாகிகள் வாக்காளர்களின் வீடு தேடி சென்று படிவங்கள் பூர்த்தி செய்து வழங்குவதில் உதவி புரிய வேண்டும். அவர்கள் எந்த விதத்திலும் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு விடக்கூடாது என இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது.